ஹாய் வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு புதுசான ரெசிபி பார்க்கலாம். இது வந்து கண்டுபிடிச்சது தான். கொஞ்சம் வீடியோவில் பார்த்தது, கொஞ்சம் நானே கண்டுபிடிச்சது தான். ஸோ நானும் என் பையனும் சேர்ந்து இந்த ரெசிபியை கண்டுபிடிச்சோம். ஓகே, காலையிலே இன்றைக்கி வந்து கொஞ்சம் என்ன செய்யலான்ட்டு யோசித்து பார்த்தா இன்றைக்கி சரி நூடுல்ஸ் கொஞ்சோண்டியமாக இருந்துச்சு. சரி ஓகே, அதை வந்து நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:30 தான் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். ஸோ கடகடன்னு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஏற்கனவே அது அதாவது நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது கூடவே இந்த எண்ணெய் என்ன கலராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் தான். எஸ்டர்டே அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். சண்டே அதை சரி ஓகே, நூடுல்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி ஸ்மெல் வரும். ஒரு நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அது வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை ஆட் பண்ணிட்டேன். சரி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மசாலா, அதாவது பிரியாணி மசாலா கொஞ்சம் நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருந்தேன். சரி ஓகே, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, 2 முட்டை போட்டு நான் ஏற்கனவே ஆல்ரெடி நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதிகமாக நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது தான். நாங்கள் சாப்பிட்றது எப்போவுமே மந்த்லி 1 டைம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் இதை வீட்டில் நான் வாங்கி வச்சுருப்பேன் பாக்கெட்டு. நான் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிறது எப்பயாவது மந்த்லி 1 டைம். ஸோ இன்றைக்கி வந்து அதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். அதான் 2 முட்டை போட்டு கிண்டிட்டு லாஸ்ட்டாக சோயா சாஸ் பண்ணி இது வந்து ஹிப்பி நூடுல்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த இது கொடுப்பாங்க பவுட்ரு. அந்த பவுட்ரை நான் எப்போவுமே நாங்கள் அதில் ஆட் பண்ணி சாப்பிட மாட்டோம், எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது பொரியல் இந்த மாதிரி இதுக்கெலாம் போட்டிருப்பேன். அது நான் இன்றைக்கி நூடுல்ஸ்க்கு ஆட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுவுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து என்னங்க மோர் தான், நேற்று நம்ம மோர் குடித்தோம், டெய்லி மோர் தான். சரி ஓகே, அதையுமே ரெடி பண்ணி அடித்து மோர் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மோர் குடிச்சிட்டு லஞ்சுக்கு போயாச்சு. இதுதான் அந்த ரெசிபி. நான் வந்து ஃபஸ்ட்டில் டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லாமே என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு சொல்லிட்டு. ஓகே, அதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். நான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய், கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு அடுத்தது வந்து பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டுங்க, தக்காளி போட்டுங்க, அவ்வளோதான். அதாவது நம்ம எல்லா பவுட்ரையும் நான் வச்சுருப்பேன். ரெட் சில்லி பவுடர் அண்டு கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கங்க. கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சால்ட்டு விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அது கூடவே 2 முட்டையை நல்லா அடிச்சுட்டு அது கூட ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு வெல்லம் இருக்குது பாருங்கள், வெல்லம் கொஞ்சமாக எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்காக எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகி வந்த பிறகு ஃபினிஷிங்காக கொத்தமல்லி தழையும் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் அந்த ரைஸ் வச்சு அந்த இதோடைய அந்த கிரேவி மாதிரி இருக்கிறத எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட், வேறு லெவல். நம்ம நினச்சதை செஞ்சு சாப்பிட்ணுன்னா ஒரு டிஷ் டெய்லி செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இந்த டிஷ் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப லோ பட்ஜெட்டில் 2 முட்டை மற்ற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை சின்ன இது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க வேண்டியது கிடையாது. சின்ன பசங்க விரும்பி தான் சாப்பிட்றாங்க, இல்லை காரம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சின்ன பசங்களுக்கு வெரைட்டி ரைஸாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா லீவ் டைமில் அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் டைமில் தான் ஏதோ நம்ம கொடுக்குறத எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், பசங்களையும் என்ஜாய் பண்ண வைங்க, ஹாப்பியாக வைங்க. ஓகே, இது கூடவே அப்பளமும் பொரிச்சு இன்றைக்கி லன்ச் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
உங்களுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் அதையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாங் இதோட முடியுது. அதோட கையோட எல்லாத்தையுமே வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து லன்ச் சாப்பிடுங்க. நான் லன்ச் சாப்பிட்டுட்டு வரேன். பாய்.